தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை இறை ஆசீர் மிக்கதாக அமைய வேண்டுமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். அன்பாதவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு தியானிக்க கொடுக்கின்ற இறை வார்த்தை மார்க் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வார்த்தைகள். பரிசேயர்கள் இயேசுவுக்கு அருகில் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் வரி செலுத்துவது முறையா என்ற கேள்விக்கு அவர்களுடைய நாணயத்தினுடைய முத்திரையை கண்டு கொண்டு சொல்லுகிறார். அந்த முத்திரை யாருக்கு உரியது என்பதை வெளிப்படுத்தி கொண்டு அரசனுக்கு உரியதை அரசனுக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி அந்த விவாதத்தை முடித்து வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இங்கே அந்த முத்திரை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த முத்திரை தான் அந்த பணம் யாருக்கு உரியது என்பதை உணர்த்தி கொடுக்கிறது. காரணம், அந்த பணத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிற முத்திரை அதனுடைய மதிப்பை உயர்த்தி கொடுக்கின்றது. நாம் பயன்படுத்தக்கூடிய பணமாக இருக்கட்டும், அதில் இருக்கின்ற அரசாங்க முத்திரை தான் அதனுடைய மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது. அதை கொண்டு போய் கடைகளில் கொடுக்கிற பொழுது அதற்குரிய அந்த பணத்திற்குரிய பொருள் நமக்கு கிடைக்கிறது. அந்த முத்திரை இல்லாவிட்டால் அந்த பணம் வீணான பணம் தான். அன்புக்குரியவர்களே, அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் இறைவனும் நம் மீது ஒரு முத்திரையை பொழிந்திருக்கின்றார். நம்மை அவருக்கு உரியவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக. நம் ஒவ்வொருடைய திருமுழுக்கின் பொழுதும் நம் மீது மூவர் இறைவனுடைய முத்திரையானது அழியாத முத்திரை நம்முடைய திருமுழுக்கிலே பொழியப்பட்டிருக்கிறது. அந்த பொழியப்பட்ட அந்த முத்திரை தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி நம் மீது பொழியப்பட்ட அந்த பரிசுத்த முத்திரை வழியாகத்தான் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளின் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த முத்திரையின் வழியாகத்தான் கடவுளை அப்பா, தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கொடுத்திருக்கின்றார். நாமும் அதே உரிமையோடும் அதிகாரத்தோடும் கடவுளை அப்பா என்று சொல்லி அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த முத்திரையோடு, அந்த முத்திரையின் வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திலேயே மதிப்பு மிக்க பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். அன்பாதவர்களே, பணத்தினுடைய மதிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் குறைந்து போகலாம். சில வருடங்களுக்கு முன்பாக நாம் எல்லாரும் அனுபவித்த இந்தியாவிலே பண மதிப்பிழ ஏற்பட்ட பொழுது கையில் வைத்திருந்த சேர்த்து வைத்த பணம் எல்லாம் மதிப்பிழந்து போனது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த மதிப்பு என்பது ஒரு பொழுதும் மாறுவதில்லை, மாற்றம் அடைவதும் கிடையாது. எனவேதான் ஏசாயா புத்தகத்திலே ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என் பார்வையில் மதிப்பு மிக்கவன். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர் நம்மீது பொழிந்திருக்கிற முத்திரையை முன்னிட்டு நாம் கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். கடவுள் சந்நிதியிலே நாம் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த மதிப்பில் நம்மால் நிலைத்திருக்க முடியுமா? இந்த மதிப்பிலிருந்து நாம் விலகிவிட முடியுமா? நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் தந்திருக்கிற மதிப்பை இழந்துவிட முடியுமா என்று சொன்னால் முடியும். தொடக்க நூலிலே வாசிக்கின்ற அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் புத்தகத்திலே கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்து தன்னுடைய ஏதேன் தோட்டத்திலே இறைவனுக்கு சந்நிதியிலே மதிப்பு மிக்கவர்களாக இறைவன் உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் சாத்தானுடைய குரலுக்கு செவி கொடுத்து கடவுள் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார்கள். செய்த பொழுது அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து இருக்கக்கூடாத இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வினுடைய மதிப்பு என்பது நான் இறைவனோடு சேர்ந்து இருக்கிற பொழுதுதான். எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய மதிப்பு எப்பொழுது அந்த மதிப்பில் நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால் 2 வழிகளிலே அன்புக்குரியவர்களே. ஒன்று, அவரோடு நான் இணைந்திருக்கிற பொழுது. இயேசுவோடு நான் எப்பொழுது இணைந்திருக்கின்றேனோ அங்கே இயேசுவை முன்னிட்டு என்னுடைய மதிப்பு உயர்கிறது. காரணம், நான் யாரோடு என்னை இணைத்துக் கொள்ளுகின்றேனோ அவரை முன்னிட்டு என்னுடைய வாழ்வினுடைய மதிப்பு உயரும் குறையும். உயர்ந்த மனிதர்களோடு இணைத்துக் கொள்ளுகிற பொழுது பரவாயில்லை, சேர்க்க நல்லா இருக்குது, இவன் அவனை மாதிரி நல்லா வருவான் என்று சொல்லுவார்கள். தீயவனோடு கெட்ட நண்பர்களோடு சேருகிற பொழுது அவனே
மோசமான பையனா இருக்கிறான், தருதலையா இருக்கிறான், ஒன்னுத்துக்கு உதவாதவனா இருக்கிறான், அவன் கூட சேர்ந்து நடக்கிறானே, உன் வாழ்க்கையும் கெட்டு போயிடும்டா என்று சொல்லுவார்கள் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. நான் யாரோடு என்னை இணைத்துக் கொள்ளுகின்றேனோ அதை முன்னிட்டு என் வாழ்வினுடைய மதிப்பு உயரும். எனவேதான் திருத்தூதர்களை ஆண்டவர் அழைத்த பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய முதல் காரியம், நீங்கள் என்னோடு இணைந்திருக்கணும், என் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர். காரணம், திருத்தூதருடைய மதிப்பு உயர்ந்தது. இயேசுவோடு கூட இருந்த பொழுது யூதாசுடைய மதிப்பு குறைந்தது. இயேசுவை விட்டு யூத தலைவர்களோடு தன்னை சேர்த்து கொண்ட பொழுது அவனுடைய மதிப்பு அங்கே குறைந்து போகின்றது. அன்பார்ந்தவர்களே, என்று நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சந்நிதியில் இணைந்திருக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் மதிக்கப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் உயர்த்தப்படுகிறார்கள். ஆனால் அதே பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு உலக நாட்டங்களிலும் தீய நாட்டங்கள் வழியிலும் பாவத்தின் வழிகளையும் தேர்ந்து கொண்டது பிள்ளைகள் போகிற பொழுது சபிக்கப்படுகிறார்களே, உதாசீனப்படுத்தப்படுகிறார்களே. யாரும் அவர்களை மதிப்பதில்லை. இவனை மாதிரி ஒரு பிள்ளையா, இவெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகளை, உதாசீனப்படுத்தப்படுகின்றவர்களை நாம் பார்த்திருப்போம். காரணம், இருக்க வேண்டிய இடத்திலே அவன் இல்லாமல், இருக்க வேண்டி யாரோடு இருக்க வேண்டுமோ அவரோடு இணைந்திராமல் இருக்கக்கூடாதவர்களோடு அவன் சேருகிற பொழுது அவனுடைய வாழ்வு மதிப்பு குறைகிறது. நம்முடைய குடும்பத்தை எடுத்து பாருங்கள். எப்பொழுது நம்முடைய குடும்பம் இறைவனோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிறதோ, திருப்பலியோடு இணைந்திருக்கிறதோ, திருவருட்சாதனோடு இணைந்திருக்கிறதோ, அங்கே நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. நல்லதொரு கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, நல்லதொரு விசுவாசி என்று சொல்லுவார்கள். கடவுளுக்கு ஏற்ப குடும்பத்தை பாருங்களேன், அவங்க எப்படி அழகா வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்திலே அந்த குடும்பம் தாறுமாறான தவறான வழிகளிலே போகிற பொழுது அங்கே அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள். இதெல்லாம் ஒரு குடும்பமா? உதாரி மகனுடைய வாழ்க்கையை ஒன்று நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது அன்புக்குரியவர்களே. அவன் தகப்பனோடு தன்னை இணைத்துக் கொண்டிருந்த வரை அவன் வாழ்க்கையிலே மதிப்பு இருந்தது. எல்லாரும் அவனை மதித்தார்கள், தந்தையை முன்னிட்டு. எப்பொழுது அந்த ஊதாரி மகன் தந்தையை விட்டுவிட்டு எனக்கு பணமே முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு கிடைத்த பணத்தை சுமந்து கொண்டு சென்ற பொழுது அவன் நினைத்தான், இனிமேல் எல்லாரும் என்னை மதிப்பார்கள், எல்லாரும் என்னை போற்றுவார்கள். நடந்தது உண்மைதான், போற்றினார்கள், மதித்தார்கள். இதுவரை அவனுடைய கையில் இருந்த செல்வம் தீரும் வரை மட்டும்தான். பணம் தீரும் வரை அவர்கள் உடன் இருந்தார்கள், மதித்தார்கள். பணம் தீர்ந்த பொழுது எல்லாரும் கைவிட்டார்கள். அவனும் அவன் வாழ்வினுடைய மதிப்பை இழந்து போய்விட்டான். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்வின் மதிப்பு, நான் என் இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த உறவில் தான் நான் மதிக்கப்படுகின்றேன். அங்கேதான் என்னுடைய வாழ்வினுடைய மதிப்பு உயர்ந்து நிற்கிறது. எனவே அந்த மதிப்பை ஒரு பொழுதும் இழந்து விடாதபடி நான் கடவுளை விட்டு விலகி போய்விடக் கூடாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு இணைந்திருங்கள், நானும் உங்களோடு இணைந்திருப்பேன், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி வழியாக. அதே போல இரண்டாவது அன்புக்குரியவர்களே, எப்படி நம்முடைய வாழ்வினுடைய மதிப்பு இருக்கிறது என்பது, நான் யாருக்காக உழைக்கிறேன், யாரை முன்னிட்டு உழைக்கிறேன் என்பதை முன்னிட்டு என் வாழ்வு மதிப்பு இருக்கிறது. நல்லவனோடு இணைந்து நல்லவனுக்காக உழைக்கிற பொழுது அங்கே நானும் உயர்த்தப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அங்கே கடவுளுக்கு உரியதை கடவுளுக்காக கொடுக்கிற நாம என்னுடைய நேரம், உழைப்பு, செல்வம் அனைத்தும் இறையாட்சி பணிக்காக ஒப்படைக்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, அங்கே இறைவன் என்னை உயர்த்துவார், இறைவன் என்னை மேலும் மேலும் மதிப்புக்குரியவராக மாற்றுவார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், சீராக் புத்தகத்திலே 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கேற்ப நீயும் அவருக்கு கொடு. ஆண்டவருடைய இறையாட்சி பணியிலே நானும் என் குடும்பமும் ஒன்றிணைந்து கொண்டு பங்கோடு திருச்சபையோடு இணைந்து இறைவனுக்காக உழைக்கிற பொழுது அன்பாதவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் உயர்த்தப்படுவோம். உலகத்தின் முன்னிலையிலே கடவுள் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். திருவெளிப்பாடு புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே இவ்வாறு சொல்லுகிறார் வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு. ஆட்டுக்குட்டியின்காக ஆண்டவர் இயேசுவுக்காக உழைத்த சீடர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தங்களுடைய தொங்கல் ஆடைகளை நனைத்து கொண்டவர்கள், ஆண்டவருக்காக பணியாற்றி தங்களுடைய வாழ்வை இறைவனுக்காக இழந்து தங்களை இயேசுவின் இரத்தத்தினால் புனிதப்படுத்தி கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இறைவன் என்ன செய்கிறார்? வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. திருவெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை, கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு
அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நான் இறைவனுக்காக என் வாழ்வை, என் உழைப்பை, என் நேரத்தை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிற பொழுது இறைவன் என்னை புனிதப்படுத்துகின்றார். புனிதப்படுத்தி அவருடைய அரியணை முன் இருந்து கொண்டு இறைவனை புகழ்வதற்கான அருளை தருவது மட்டுமல்ல, அவர் என்னுடைய வாழ்வில் அக்கறை எடுத்துக்கொண்டு அவர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கின்றார். காரணம், இறைவனால் முத்திரையிடப்பட்டிருக்கிற நாம் இறைவன் சன்னதியிலே நாம் மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறோம். யோசுவா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, மோசேயை போல நீயும் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து அதற்கேற்ப நீ வாழ்கிற பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. காரணம், நாம் இறைவன் பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களை முத்திரையிட்டு காத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவர்கள் என்பதை உணர்கிறோம், விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே. ஆனால் இன்று எங்கள் வாழ்வில் பல நேரங்களில் அன்பு தகப்பனே, நாங்கள் எங்கள் பாவத்தினாலே எங்கள் வாழ்வின் மதிப்பை இழந்தவர்களாக உம்மை விட்டு விலகி விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பு தெய்வமே, அப்படிப்பட்ட தீமையின் வழியில் போய் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாழ்வின் மதிப்பை இழந்து விடாமல் ஆண்டவரே, உம் கூட இருந்து உம்முடைய பணியில் நாங்களும் பங்கெடுத்து உம்மால் நாங்களும் உயர்த்தப்பட்டு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகின்றோம். ஆண்டவரே, எங்களோடு வாரும், எங்களை உயர்த்தும். நாங்கள் ஒரு பொழுதும் பாவத்தினால் விழுந்து வாழ்வின் மதிப்பை இழந்து விடாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை வழிநடத்தும். அன்னை மரியாளே, இரக்கத்தின் அரசியே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன்.